கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்க நம்ம குலத்தையே முதல்ல காக்கிற ஒரு தெய்வம் அது யாருன்னு தெரியுமா? அது பெரிய கோபுரத்துல இருக்கிற தெய்வம் இல்ல, நம்ம குடும்பத்தோட ரத்தத்துல கலந்திருக்கிற தெய்வம். புராணங்கள் சொல்லுது, ஒவ்வொரு குலத்தையும் பாதுகாக்கவே தேவர்கள் தங்களோட சக்தியின் ஒரு பகுதியை காவல் தெய்வமா மாத்தினாங்கன்னு. அதனாலதான் ராமாயணத்திலே கூட ராமர் யுத்தத்துக்கு முன்னாடி முதல்ல தன் குல வழிபாட்டை முடிச்ச பிறகுதான் ஆயுதம் எடுத்தார். மகாபாரதத்துல பாண்டவர்கள் கூட தங்கள் குலதெய்வத்தை வணங்காம ஒரு அடியும் முன்னாடி எடுக்கல. வெற்றி கிடைக்க குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா குலதெய்வம் அதிசயம் காட்ட வரல, தலைமுறை தலைமுறையா நம்ம முன்னோர்கள் சேர்த்த புண்ணியத்தையும் வேண்டுதலையும் காக்க வருது. நம்ம முன்னோர்கள் அழுததும் வேண்டினதும் நம்பியதும் அனைத்தையும் தாங்கி நிற்கிற சக்தி தான் குலதெய்வம். அதனாலதான் புராணம் சொல்லுது, குலதெய்வத்தை மறந்தவன் தான் வேறையே மறந்தவன்னு. குலம் செழிக்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்க குலதெய்வம் யாருன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.